இதுதான் செய்யும். வெளியில சொல்லக்கூடாது, சரியா? என்ன பண்ண போற? அதான் இப்ப ரெடியா நிக்கிறேன்ல, ஒரே தண்ணில நான் மட்டும் தான் கிட்ட வருவேன். இப்ப பாரு, லெக்கு மேல வருது. செருப்பு எடுக்கிற அளவுக்கு நான் ஒருத்தர் இல்ல மாமா. வயசு தயவு செய்து நீதான் என்ன காப்பாத்தணும். நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ண வயசு, ப்ளீஸ். முடியாது, காட் ப்ராமிஸ் சொன்னதா நான் எழுதுவேன். சொல்லு. ஓகே ப்ராமிஸ், எந்திரி. அப்போ ஓகே. கிராக்க போஸ்டா. என்ன ஹெல்ப்? எனக்கு லண்டன்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிருப்பாளே. ஆமா, வீசா கூட கிடைச்சதுன்னு சொன்னா. அந்த விசால தான்மா வில்லங்கமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன் ரிசிபி திருடி தான் வேலைக்கே அப்ளை பண்ணேன். வேலையும் கிடைச்சிது, விசாவும் கிடைச்சிது. அப்புறம் என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு தான். புரியலையே. என் ஃப்ரெண்டும் என்ன மாதிரியே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வச்சு லண்டன்ல ஒரு கேக் ஷாப்ல வேலைக்கு போய் சேர்ந்தான். அவனுக்கு கேக் செய்ய தெரியலன்னு அவன் ஓனர் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி போலீஸ் கிட்ட சொன்ன உடனே போலீஸ் உள்ள தூக்கி வச்சிட்டாங்க. இப்ப நானும் அங்க போனா போலீஸ் கிட்ட மாட்டிக்கும்ல, அதான் இங்க இருந்தா அம்புஜத்தை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லா குற்ற உணர்ச்சியோட வாழ வேண்டியதுதான். அதனாலதான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், அம்புஜத்தை கைட்டு விட்டேன். அட பாவி.